உலக மக்களே வணக்கம். இப்போ மீன் பிடிக்கிறீங்க, சரிங்களா? மீன் பிடிக்கிறீங்கண்டா இப்போ ஒரு கம்மாயில் மீன் வளர்க்குறாங்க, சரிங்களா மக்களே? மீனவர்களே, இந்த கம்மாயில் போய் நம்ம மீன் பிடிக்க முடியுமா? அது தப்பு தானே? சொல்லுங்கள். பொதுவான கம்மா இருக்குது, அதில் தூண்டியை போட்டு பிடிக்கிறோம், எப்படியோ அது பிடிச்சி சாப்பிட்றோம், அதில் பிரச்சனை இல்லை. ஒரு கம்மாயில் மீன் வாங்கி வளர்க்குறாங்கடா, அதில் போய் பொதுமக்கள் யாரும் பிடிக்க முடியாது. ஒரு கம்மாயில் இந்த பிரச்சனை இருக்குது, சரிங்களா? நீங்கள் கடலில் போய் மீன் பிடிக்கிறீங்க, இது உங்கள் சொந்த தொழிலா இல்லை உங்களுக்கு முதலாளி இருக்காங்களா? பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தணும்ல, அரசுக்கு தெரியப்படுத்தணும்ல, சரிங்களா? எல்லாம் தாண்டி போனால் தப்பு தான், எல்லாத்துக்கும் தெரியும்ல. நம்ம வீட்டு அளவுக்கு தான் தூங்கணும், பக்கத்து வீட்டில் போய் தூங்கலாமா? இது தப்பு தானே? நம்ம தோட்டத்தில் இருக்க வெண்டிக்காய் தான் பிடுங்கி நம்ம விற்கணும், சாப்பிட்ணும். பக்கத்து தோட்டத்தில் இருக்க பிடுங்கி விற்க முடியுமா? சாப்பிட முடியுமா? பொதுமக்களை கொஞ்சம் புரிஞ்சுக்கணுமா இல்லையா? நீங்கள் கடலுக்குள்ளே போய் மீன் பிடிக்கிறீங்க, கடல் அது அரசுக்கு சொந்தமான இடம். நீங்கள் சொந்தமாக பிடிக்கிறீங்களா இல்லை உங்களுக்கு முதலாளி இருக்காங்களா? முதலாளின்னா பெரிய பெரிய முதலாளி. இந்த மாதிரி பொதுமக்களை வச்சு நிறையா பிஸ்னஸ் பண்ணுறாங்க, நான் படிச்சிருக்கேன், சரிங்களா? ஏழைங்களை வளர விடாமல் ஒரு அடிமையாகவே வச்சு பிஸ்னஸ் பண்ணுறாங்க நிறையா பேர். இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கேன். ஆனால் மீனவர்களை நான் நேரடியாக சந்திக்கலை, சரிங்களா மக்களே? நீங்கள் கடலுக்குள்ள போய் மீன் பிடிக்கிறீங்கண்டா, அது உங்கள் சொந்த தொழிலா இல்லை உங்களுக்கு முதலாளி இருக்காங்களா? இப்போ ஏகப்பட்ட போதைப் பொருள் கடத்துகிறாங்க, சரிங்களா? அது முதலாளி கடத்தலை, வேலைக்காரங்க கடத்துகிறாங்க. மாட்டிக்கிட்டால் செயலுக்குள்ளே போயிடுறாங்க. செயலுக்குள்ளே போனவங்கள அவங்க திருப்பி எடுக்க மாட்டாங்க. இப்படிலாம் சில முதலாளி இருக்காங்க, சரிங்களா? எத்தனையோ ஒரு பக்கத்து நாட்டில் வேலை செஞ்சு சம்பளத்தை கொடுக்காமலாம் இருக்காங்க. அந்த மாதிரி முதலாளிலாம் பார்த்துருக்கேன், சரிங்களா? 3 வருஷம் 4 வருஷம் வேலை பார்க்க விட்டுட்டு